அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சம் என்ற அந்த இலக்கணம். இலக்கணத்தில் ஈறு அப்படின்னா இறுதி அல்லது கடைசி அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? ஈறு அல்லது கடைசி அல்லது இறுதின்னு அர்த்தம். கெட்ட அப்படின்னா இல்லாத இல்லையா? அதாவது இல்லாமல். கெட்டன்னா இல்லாமல். பெயரெச்சம்னா என்ன? ஒரு வினைச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் பெயரெச்சம். ஒரு வினைச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சால் தான் அது பெயரெச்சம். இப்போ உதாரணமாக பார்த்தான், பார்த்தான் பையன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தான் என்பது ஒரு வினைச்சொல், பையன் என்பது ஒரு பெயர்ச்சொல். இப்போ பார்த்தான் பையன் என்பதில் எது எஞ்சி நிற்கல? பார்த்தான் என்பது வினைச்சொல்லாக இருக்குது, வினைமுற்றாக முடியுது. பையன் என்பது ஒரு பெயர்ச்சொல்லாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தான் என்ற அந்த வினைமுற்றானது பார்த்த அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இங்கே பார்த்தான் என்ற வினைமுற்று பார்த்தேன்னு வருகிற போது அங்கு ஒரு பெயர் சொல்லை கொண்டு தான் முடிய வேண்டியிருக்கிறது. ஏன்னா அது பார்த்தான் என்பது ஒரு வினைச்சொல், வினைமுற்று. அது பார்த்த என்று மாறுகிற போது அங்கு முடியாத ஒரு சொல்லாக மாறுகிறது. அப்போ அதற்கு எஞ்சி இருப்பது என்ன? பையன் என்ற ஒரு பெயர்ச்சொல். அப்போ பார்த்த என்ற அந்த வினைச்சொல்லானது பார்த்த என்பது எச்சப்பொருளை தருகிறது. எந்த எச்சப்பொருளை தருகிறது? பெயர் சொல்லை தான் அதுக்கு ஒரு எச்சப்பொருள். அதை மிச்சம் இருக்கக்கூடிய வார்த்தை ஒரு பெயர்ச்சொல். ஆனால் பார்த்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெயரெச்சம். பெயர் சொல்லை கொண்டு அது முடிகிறதுனால அது பெயரெச்சம். அதாவது பெயர்ச்சொல் இங்கே எச்சமாக இருக்கிறது. இப்போ பார்த்த என்பது பெயரெச்சம். அப்போது பெயரெச்சம் என்பது என்ன? ஒரு வினைச்சொல் எச்ச பொருளை தந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எதிர்மறைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ பார்த்த அப்படின்னா நேர்மறை, பார்க்காத அப்படின்னா எதிர்மறை, போகிற அப்படின்னா நேர்மறை, போகாத அப்படின்னா எதிர்மறை. அப்போது ஒரு உடன்பாடாக இருக்கக்கூடிய, நேர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நேர்மறை வார்த்தை, உடன்படாத அல்லது எதிர்மறையாக இருக்கக்கூடிய வார்த்தைக்கு நம்ம எதிர்மறை வார்த்தைன்னு சொல்கிறோம். அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன? ஒரு வார்த்தையில் கடைசி எழுத்து இல்லாமல் பெயர் எச்சமாக மாறி அது எதிர்மறை பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். உதாரணமாக இப்போ பாடான்னு இருக்கு வச்சுங்களேன். பாடா அப்படின்னு இருக்கு. உண்மையிலே இதோடைய பொருள் என்ன? பாடாத இல்லையா? பாடாத அப்படின்னு அர்த்தம். இப்போ பாடாத அப்படிங்கிறது ஒரு வினைமுற்றும் அல்ல, வினைச்சொல்லும் அல்ல. அப்போ பாடாத என்பது ஒரு எச்சப் பொருளை கொடுக்குது. அப்போ ஏதாவது ஒரு பெயர் சொல்லை கொண்டு தான் அது முடிய வேண்டியிருக்குது. என்ன பெயர் சொல் அப்படின்னா ஒரு குயில்னு வச்சுங்களேன். பாடாத குயில் அப்படின்னு வச்சுங்க. இப்போ குயில் என்பது என்ன? பெயர் சொல். பெயர் சொல் இந்த பாடாத என்பதற்கு எச்சமாக, மிச்சமாக அதை கொண்டு முடிவதனால பாடாத என்பது பெயரெச்சம். அப்போ பெயரெச்சம். பாடாதங்கிறது என்னது? எதிர்மறை பெயரெச்சம். பாடிய அப்படின்னா நேர்மறை பெயரெச்சம், பாடாதன்னா எதிர்மறை பெயரெச்சம். அப்போ பாடாத என்பது பெயரெச்சம், பாடியன்னா நேர்மறை, பாடாதன்னா எதிர்மறை.
ஆனால் பாடா அப்படிங்கிற வார்த்தையில் என்ன இல்லை? இறுதியில் இருக்கக்கூடிய தா இல்லை. அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய தா என்பது ஈறு இல்லை. அப்போ ஈறு கெட்ட. பாடுதல் அப்படின்னா நேர்மறை, பாடானா எதிர்மறை. அப்போ எதிர்மறை. எதை கொண்டு முடியுது? குயிலை கொண்டு முடியுது. அப்போ பேரெச்சம். அப்போ தா இல்லாததுனால அது இந்த வார்த்தையினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய தா, அதான் ஈறு கெட்ட. ஈறு கெட்ட. பாடா என்பது எதிர்மறை. எதை கொண்டு முடியுது? குயிலை கொண்டு முடியுது. அப்போ பேரெச்சம். அப்போ பாடா என்பது ஈறு கெட்ட எதிர்மறை பேரெச்சம் அப்படிங்கிறது தெரியும். ஈறு கெட்ட எதிர்மறை பேரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாடா மட்டும் இல்லை, நிறைய வார்த்தைகளை நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம். உதாரணமாக உழவா தென்றல்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த உழவா அப்படிங்கிறது கூட உழவா உண்மையில் என்னது? தா என்பது அப்படி இறுதியில் இருக்கணும். இப்போ தென்றல் அப்படிங்கிறது அதுக்கு மறைஞ்சு வருது. அப்போ தென்றல் என்பது என்ன? பெயர்ச்சொல். அப்போ இது உதவா என்பது உழவா என்பது பேரெச்சம். என்ன பேரெச்சம்? உழவுதல்னா நேர்மறை, உழவானா எதிர்மறை. அப்போ எதிர்மறை பேரெச்சம். ஆனால் தா இருக்குதா? தா என்பது என்ன? இந்த வார்த்தையினுடைய ஈறு. அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை தென்றல் கொண்டு முடிவதனால பேரெச்சம். அப்போ உழவா என்பது ஈறு கெட்ட எதிர்மறை பேரெச்சம். இப்போ அடங்கான்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அடங்கா அது அப்படி தான். ஆவணா வந்து முடியும், ஆவணாவில் முடியும், ஆவணாவில் முடியும், அவ்வளோதான். அது வந்து அடங்காத. இப்போ மாடுன்னு வச்சுங்களேன். மாடு என்பது இந்த அடங்கா என்க வினைச்சொல்லுடைய எச்சப்பொருளாக நிற்கிது. அப்போ பெயர்ச்சொல் வந்து இந்த அடங்கா அப்படிங்கிறதுக்கு மிச்சமாக இருக்கிறதுனால அடங்கா என்பது பேரெச்சம். பெயர்ச்சொல் எஞ்சி நிற்பதுனால பேரெச்சம். தா என்பது இறுதி. இறுதி ஈறு வந்து இப்போ கெட்டு போயிடுச்சு. அடங்குதல் அப்படின்னா நேர்மறை, அடங்கானா எதிர்மறை. அப்போது ஈறு கெட்ட, ஈறு தா என்ற ஈறு கெட்டு அடங்கா அப்படிங்கிற அடங்காத என்ற வார்த்தையில் உள்ள தா இல்லாததுனால ஈறு கெட்டு, அடங்கா அப்படிங்கிறது எதிர்மறை, மாடு என்பதனால பேர்ச்சொல் கொண்டு முடிவதனால பேரெச்சம். அப்போ அடங்கா அப்படிங்கிறது ஈறு கெட்ட எதிர்மறை பேரெச்சம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.